நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சம்ஸ் எதை பத்தி அப்படின்னா வந்து கிராவிட்டி பேஸ் பண்ணியிருக்க அந்த ஒரு மோஷனை பத்தி தான். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன்லயே கிராவிட்டி பேஸ் பண்ணி அப்வர்ட் மோஷன் டவுன்வர்ட் மோஷன் இருக்கு இல்லைங்களா, அதை பேஸ் பண்ணி தான் டிஃபரெண்ட் சம்ஸ் வந்து இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகேங்களா, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, if your body is thrown up with a velocity 15 meter per second, then maximum height attained by the body is. ஒரு பொருளை கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க, thrown up. ஓகேங்களா, கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில தூக்கி போடுறாங்க. எவ்வளவுனா 15 மீட்டர் per second. ஓகேங்களா, அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு ரீச் பண்ணிருக்கும். இதுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், h max. ஓகேங்களா, நம்ம அந்த ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன்ல இருந்து டெரைவ் பண்ணிருப்போம், u ஸ்கொயர் பை 2g. ஓகேங்களா, இங்க uங்கிறது நத்திங் பட் இனிஷியல் வெலாசிட்டி தான். எவ்வளவு 15 ஸ்கொயர் by 2 into g ஓட வேல்யூ நார்மலா 10 எடுத்துக்கும், 9.8 தான். ஓகேங்களா, நம்ம சம் சால்வ் பண்றதுக்காக 10 எடுத்துக்கும். சில क्वेश्चंसல மட்டும் 9 எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆப்ஷனுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஓகேங்களா, நீங்க ரெண்டுமே வச்சு சால்வ் பண்ணி பாத்துருங்க எந்த ஆப்ஷன் வருது அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப 15னா 225 டிவைட் பை 20. ஓகேங்களா, டிவைட் பை 10னா 22.5 வரும். அப்ப 12.25 வருங்களா. இது ரெண்டாவது டிவைட் பண்ணோம் அப்படின்னு என்ன வரும், 112.5 வரும். ஓகேங்களா, ரெண்டாவது டிவைட் பண்ணோம்னா சம்திங் அந்த பாயிண்ட்ல வரும். அப்ப 0 டிவைட் பண்ணும் போது ஓகே சாரி 20 அப்படிங்கும் போது 112.5 வரும். 2 டிவைட் பண்ணோம்னா. ஓகேங்களா, அப்ப 0 அப்படி இருக்கும்போது ஒரு 0 இந்த பக்கம் தள்ளி வச்சிட வேண்டியதான். ஓகேங்களா, அப்ப 11.25. ஓகேங்களா, 11.25 மீட்டர் தான் இது போற மேக்ஸிமம் ஹைட். ஓகேங்களா, 11.25 மீட்டர். ஓகேங்களா, ஜஸ்ட் 10 மல்டிப்ளை டிவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை 2 டிவைட் பண்ணிங்க, சிம்பிளா இருக்கும். ஓகேங்களா, ஆன்சர் 11.25. ஓகேங்களா, நெக்ஸ்ட் a ball is thrown vertically upwards with a speed u, the distance covered during the last t seconds of its ascent. ஓகேங்களா, ஒரு பொருள் கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க. ஓகேங்களா, அப்படி தூக்கி போடும்போது லாஸ்ட் t செகண்ட்ஸ்ல கவர் பண்ற டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. ஒன் ஆஃப் த ஃபார்முலா தான் டெரைவ் பண்ண போறோம். ஓகேங்களா, லாஸ்ட் t செகண்ட்ஸ்ல அது கவர் பண்ற ஃபார்முலா. ஓகேங்களா, ஜஸ்ட் கண்டிஷனுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஒரு பொருளை இங்க இருந்து இங்க தூக்கி போடுறாங்க. ஓகேங்களா, இங்க இருந்து இங்க போகுதுன்னு வச்சுக்கலாம். இது A, இந்த பாயிண்ட் C, இது Bங்கிற ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணுவோம். அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு தான் அது கவர் பண்ற क्वेश्चन என்னன்னா டிஸ்டன்ஸ் கவர்டு. இந்த டிஸ்டன்ஸ் தான் கேக்குறாங்க. இந்த ஹைட்டை வந்து நான் h ன்னு வச்சுக்கிறேன், லாஸ்ட் t செகண்ட். ஓகேங்களா, இந்த லாஸ்ட் t செகண்ட நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா லாஸ்ட் t செகண்ட்ஸ் டோட்டல் ஹைட் என்னது, டோட்டல் டைம் வந்து கீழ இருந்து மேல போறதுக்கு டைம் ஆஃப் அசென்ட். அதை நான் கேபிட்டல் டீல இந்த இடத்துல எடுத்துறேன். நார்மலா ஸ்மால் டீல எடுப்போம். இங்க அதையுமே இந்த ஒரு பர்டிகுலர் டைமையுமே கம்பேர் பண்றதுனால நான் கேபிட்டல் டீல டினோட் பண்றேன். ஓகேங்களா, கேபிட்டல் டீல டைம் ஆஃப் அசென்ட் மைனஸ் இந்த ஒரு டைம், அதுதான் நமக்கு என்ன தேவை, இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல கவர் பண்ண டிஸ்டன்ஸா இருக்கும். ஓகேங்களா, மொத்த டைம் மைனஸ் இந்த ஒரு இடம். ஓகேங்களா, இந்த ஒரு இடத்த கவர் பண்றதுக்கான அந்த ஒரு டைம், அதுக்கு மைனஸ் பண்ணோம்னா நமக்கு மீதி எல்லாமே கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்ப டைம் மைனஸ் கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி அந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல கவர் பண்றது. ஓகேங்களா, அப்ப இந்த இடத்துல இருக்க வெலாசிட்டி நமக்கு தெரியணும். அதே மாதிரி இந்த இடத்துல யூங்கிற வெலாசிட்டில தூக்கி போட்டிருப்பாங்க, இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்ப ஜஸ்ட் வெலாசிட்டி எழுதுறோம் அப்படின்னா ஃபார்முலா என்ன எழுதலாம், வெலாசிட்டி இருக்கு, ஹைட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா, வெலாசிட்டி ஹைட் டைமை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா, டியூரிங் த லாஸ்ட் t செகண்ட்ஸ். ஓகே, s equal to ut plus v equal to u plus at யூஸ் பண்ணலாம். ஏன்னா டைம் இனிஷியல் வெலாசிட்டி தான் நமக்கு தெரியும். ஆமாங்க, இந்த இடத்துல இருக்கிற வெலாசிட்டி நான் முதல்ல கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த இடம் இனிஷியல், இந்த இடம் ஃபைனலா கன்சிடர் பண்றேன். அப்ப ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டி வருங்களா, v equal to u plus at. இதுக்கு நம்ம எப்படி மாத்தலாம், v equal to u minus gt, கீழ இருந்து மேல தூக்கி போடுற அந்த ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் v equal to u minus g into இந்த ஒரு டைம் நம்ம என்ன எழுதலாம், t minus t ன்னு எழுதலாம். ஆமாங்களா, g into t minus t ன்னு எழுதலாம். இதுதான் வெலாசிட்டி அட் bங்கிற பாயிண்ட்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற எந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னா கேபிட்டல் டி அப்படிங்கிறது நத்திங் பட் டீங்கிறது என்னது, டைம் ஆஃப் ஃபிளைட், அதாவது டைம் ஆஃப் அசென்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல டைம் ஆஃப் அசென்ட் நான் கேபிட்டல் டி எடுத்திருக்கேன். அப்ப டைம் ஆஃப் அசென்ட்டுக்கான ஃபார்முலா t equal to u by g ன்னு வரும். ஆமாங்களா, t equal to u by g. அப்ப இதை அப்ளை பண்றோம் அப்படின்னா u minus g into u by g minus t ன்னு வரும். ஓகேங்களா, அப்ப u minus gu by g plus gt ன்னு வரும். உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா g கேன்சல் ஆயிடும்.
மைனஸ் யூ பிளஸ் யூ அதுவுமே கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும்? வெலாசிட்டி அட் பி என்னன்னு வருது? ஜிடின்னு வருது. ஓகேங்களா? என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா இது வரைக்கும்? சரி, கொடுத்துருக்க கண்டிஷனா நான் பரமா வரைஞ்சுக்கிட்டேன். டோட்டல் ஹைட்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட் மட்டும் நான் ஸ்மால் வச்சுன்னு எடுத்துக்கிறேன். அந்த ஹைட் தான் நமக்கு தேவை. அந்த ஒரு பர்டிகுலர் டைம் என்னது? டோட்டல் டைம்ல இருந்து இந்த ஒரு பர்டிகுலர் கலக்கிறதுக்கான டைம் டி. ஓகேங்களா? ஹச் டி மைனஸ் டி, கேபிட்டல் டிங்கிறது டைமா பர்சன்ட் மொத்த டைம். ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் டைம் தான் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுனால நான் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ணியிருக்கேன். கேபிட்டல் டிங்கிறது யூ பை ஜி ஃபார்முலா. நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி, இந்த வெலாசிட்டி தெரியணும், அதுக்காக நான் இதை கண்டுபிடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் மொத்தத்துக்கு ஈக்குவேஷன் எழுதுறோம் அப்படின்னா v equal to v plus s equal to அந்த ஹைட் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா? அந்த ஹைட் தான் நமக்கு தேவை. h equal to ut minus half gt square வரும். ut minus half gt square. ஓகேங்களா? இதுல பாருங்க h நமக்கு தேவை. uங்கிறது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. நான் இந்த இடத்துல இருந்து இங்க தான் கன்சிடர் பண்ண போறோம். அப்ப இந்த இடத்தோட இனிஷியல் வெலாசிட்டி, அந்த இடத்தோட வெலாசிட்டி என்னது? vb. இந்த இடத்துல வெலாசிட்டி என்னது? vb. அப்ப velocity at b அப்படிங்கறது இந்த இடத்துல வரும். vb into t minus half gt square வரும். அப்ப velocity at b அப்படிங்கிறது gt into t minus half gt square வரும். அப்ப gt square minus half gt square, அப்ப 2gt square minus gt square வருங்களா? divided by 2 வரும். அப்ப gt squareல பாதி போச்சுன்னா மீதி பாதி தான் இருக்கும். அவங்க இது 1 இது half போச்சுன்னா சிம்பிளா 1/2 gt square னு எழுதலாம். ஓகேங்களா? நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி வெரிஃபை பண்ணாலுமே உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இதுதான் வரும். half gt square. அப்ப hங்கிறது என்னது? எதை டிபெண்ட் பண்ணிருக்கோம்? half gt square. ஓகேங்களா? அப்ப ஒரு லாஸ்ட் ஒரு பர்టిక్యులர் டைம்ல கேட்டாங்க அப்படின்னா அந்த லாஸ்ட் பர்టిక్యులர் டைமுக்கு அந்த டைம் தான் t. அந்த ஒரு லாஸ்ட் பர்టిక్యులர் டைம் தான் என்னது? அந்த t. அது கேட்டாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா half gt square. இது ஒன் ஆஃப் த கண்டிஷன். இதை பேஸ் பண்ணி சம்ஸும் கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு யூவோட வேல்யூவை கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி டைமோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு யூ வந்து வேல்யூ தேவையில்லை, டைம் மட்டும் கொடுத்துருந்தா போதும். ஏன்னா ஃபார்முலா டைம் மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? ஜி கான்ஸ்டன்ட் தான். அப்ப அந்த ஒரு இதை கண்டுபிடிச்சிடலாம் ஜியை பொறுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन போகலாம். A man drops a ball downwards from a roof of a tower of a height 400 meters. At the same time, another ball is thrown upside with a velocity 50 meter per second from the surface of the tower. ஓகேங்களா? இந்த கண்டிஷன் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இருந்து ஒருத்தர் டிராப் பண்றாங்க, அதே டைம்ல ஒருத்தர் கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க. அதுல they meet the எந்த ஹைட்ல ரெண்டும் மீட் பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்க. கிரவுண்ட்ல இருந்து எந்த ஹைட்ல ரெண்டும் மீட் பண்ணோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாவே கொடுத்திருப்பாங்க. h dash equal to h minus gh square divided by 2u square னு நினைக்கிறேன் சம்திங். இந்த ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? இதுல நீங்க போட்டீங்கனாலே ஆன்சர் வந்துரும். ஹச்ங்கிறது வந்து 400, ஜிங்கிறது 100, யூங்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. இதை போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். பட் இதுல நீங்க போட்டு பார்த்துங்க, ஏன்னா இது ஷார்ட்கட் ஃபார்முலா. ஜஸ்ட் இந்த क्वेश्चனை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கண்டிஷனை நான் சொல்றேன். ஓகேங்களா? என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் முதல் கண்டிஷன் எடுத்துக்கலாம். a man drops a ball downwards from a roof of a tower. ஒரு பர்టిక్యులர் டவரோட ஹைட்ல இருந்து தூக்கி போடுறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க அப்படின்னா எவ்வளவு ஹைட்? 400 மீட்டர் ஹைட். ஓகேங்களா? தூக்கி போடுறாங்க, டிராப் பண்றாங்க. அது ஒரு பர்టిక్యులர் ஹைட் வந்து கீழே வந்துச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? எவ்வளவு தூரம் வந்துருச்சு அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் h1 எடுத்துக்கிறேன். அதே டைம்ல கீழ இருந்து ஒன்று தூக்கி போட்டா எந்த ஹைட்ல மீட் ஆகும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. அவங்க அப்ப இங்க யூங்கிற வெலாசிட்டியில நம்ம தூக்கி போடுவோம். இது கவர் பண்ண அந்த ஹைட்டை h2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சொல்றது புரியுதுங்களா? ஒரு பொருளை நான் டிராப் பண்றேன், இங்க இருந்து ஒரு பொருளை தூக்கி போடுறேன். ஓகேங்களா? ரெண்டும் ஒரு இடத்துல மீட் ஆகுது. இந்த ஹைட் தான் கேக்குறாங்க. கிரவுண்ட்ல இருந்து h2 கேக்குறாங்க. h2 தான் क्वेश्चन மார்க். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதை வச்சு என்ன ஐடியாஸ் ஃபார்முலா சொல்ல முடியும்னு பார்க்கலாம். டிராப் பண்றாங்க, ஹைட்டை பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? drops from the roof of a height h at the same time another ball. டைமை பேஸ் பண்ணி இருக்கு क्वेश्चन. ஓகேங்களா? 50 meters. ஓகேங்களா? இனிஷியல் வெலாசிட்டி. ஓகே, அப்ப டைமை பேஸ் பண்ணி டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணினா s equal to ut plus half at square தான் ஃபார்முலா. இதுல டிராப் பண்றாங்க அப்படிங்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி 0 ஆயிடும். h. ஓகேங்களா? இந்த hங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் நான் டிராப் பண்றது h1 ன்னு எடுத்துக்கேன். அப்ப h1 equal to 1/2 gt square னு கிடைக்கும். 1/2 gt square. h2 என்னன்னு கிடைக்கும்? இனிஷியல் வெலாசிட்டி இருக்குங்களா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது நான் u ன்னு வச்சுக்கிறேன். அப்ப ut பிளஸ் வருங்களா மைனஸ் வருங்களா? கீழ இருந்து மேல தூக்கி போடுறோம். அப்ப minus 1/2 g
t ஸ்கொயர் வரும். h2 equal to ut minus 1 by 2 gt ஸ்கொயர். u க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாங்களா? h2 equal to 50t minus 1 by 2 gt ஸ்கொயர். ஓகேங்களா, ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. h1 h2 கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, டைம் பேஸ் பண்ணிருக்கிறதுனால டைம் பிளஸ் டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணிருக்க அந்த ஒரு ஈக்குவேஷன்ஸ் எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிட்டேன் இருக்க கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அவங்க என்ன பண்றாங்க, இந்த ரெண்டும் சேர்ந்த ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 400 மீட்டர்னு. அதாவது இது h1 இது h2 ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ, 400 மீட்டர். அப்ப h1 plus h2 equal to 400 மீட்டர்னு நமக்கு தெரியும். அப்ப h1 ஓட வேல்யூ என்னது, 1 by 2 gt ஸ்கொயர் பிளஸ் இங்க என்ன இருக்கு 50t minus 1 by 2 gt ஸ்கொயர் equal to எவ்வளோ 400 மீட்டர். அப்ப மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆகும், ஆஃப் ஜிடி ஸ்கொயர் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். 50t equal to என்னன்னு வருது, 400 மீட்டர்னு வருது. அப்ப t equal to என்ன வரும், 40/5 வருங்க. 40/5 8 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். ஓகேங்களா, டைம் என்னன்னு கிடைக்குது 8 செகண்ட். அதாவது ரெண்டும் மீட் பண்ற டைமை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதுக்கான ஃபார்முலாவுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதுக்கான ஃபார்முலாமே எந்த டைம்ல ரெண்டுமே மீட் பண்ணும், டைம் மீட் பண்றது என்ன வரும் நமக்கு, h/u ஒரு ஃபார்முலா இருக்கும். ஆமாங்களா, h ஓட வேல்யூ என்னது 400, u ஓட வேல்யூ 50. அப்ப 400/50 போது இப்பயுமே உங்களுக்கு என்னதான் வரும், 8 தான் வரும். ஜஸ்ட் நம்ம ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணணும், அல்லது ஜஸ்ட் எப்படி போட்டு வந்தாலுமே அதே தான் ஆன்சர் வரும். அப்படிங்கறத வந்து ஃபைனல் பண்றது, வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா, t வந்து 8 அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப h1 h2 தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம h2 ஸ்ட்ரெயிட்டா நீங்க போட்டாலுமே ஆன்சர் வந்துடும். நான் h1 கண்டுபிடிச்சிட்டு சின்ன ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல போட்டு h1 கண்டுபிடிச்சிட்டு h2 400ல இருந்து மைனஸ் பண்ணா h2 கிடைச்சிடும். ஓகேங்களா, அப்போ 1 by 2 10 into 8 ஸ்கொயர். ஓகேங்களா, அப்ப 5 64 into 5. ஓகேங்களா, 64 into 5 வரும். 6 5s are 30. அப்ப 320. ஓகேங்களா, 320. h1 ஓட வேல்யூ என்னது 320 மீட்டர். அவங்க h2 தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, क्वेश्चनல h2. இது வந்து மொத்தம் 400 அப்படின்னா இதுல இது 320 அப்படின்னா இது மட்டும் எவ்வளவு வரும், 400ல 320 போச்சுன்னா 80 மீட்டர். ஓகேங்களா, அப்ப அவங்க क्वेश्चनல கேட்டதுக்கான ஆன்சர் 80 மீட்டர். இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலாவுமே உங்களுக்கு இருக்கு, அதுல நீங்க போட்டு பாருங்க 80 மீட்டர் கரெக்டா வரும். ஓகேங்களா, இவ்வளவு பெரிய क्वेश्चனா போகாது, கொஞ்சம் சின்னதா நீங்க முடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 2-3 ஸ்டெப்ல ஆன்சர் வரும். பட் கண்டிஷனா போட்டாலுமே நமக்கு ஆன்சர் அதே தான் வரும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चन போலாம். நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். அடுத்த क्वेश्चन என்ன அப்படின்னா, a particle is thrown vertically upwards if its velocity at half of the maximum height is 10 meter per second. அதாவது ஒரு பொருளை கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க. அப்படி மேல தூக்கி போடும் போது half of the heightல, ஓகேங்களா, என்ன அப்படின்னா இங்க இருந்து இங்க தூக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கலாம். இதுதான் டோட்டல் ஹைட். ஓகேங்களா, டோட்டல் ஹைட் கேபிட்டல் h. ஓகேங்களா, மேக்ஸிமம் h மேக்ஸ். half of the heightல அதாவது h/2ல அதோட ஸ்பீட் என்னன்னு சொல்றாங்க, 10 மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்படி இருந்துச்சுன்னா டோட்டல் ஹைட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. நல்ல क्वेश्चन தான். முதல்ல இருக்க கண்டிஷனுக்கு ஈக்குவேஷன் எழுதலாம். ஹைட்டை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, வெலாசிட்டி பேஸ் பண்ணி. ஓகேங்களா, டைமை பத்தி பேசவே இல்லை. அப்ப s equal to ut plus half at ஸ்கொயர், இந்த ஒரு ஃபார்முலா தான். ஓகேங்களா, s equal to ut plus டைமை பேஸ் பண்ணி இல்லை அப்படிங்கும் போது v ஸ்கொயர் equal to u ஸ்கொயர் plus 2as. இதுல வெர்டிகல் அப்வர்ட் மோஷனுக்கு வந்து v ஸ்கொயர் equal to u ஸ்கொயர் minus 2gh. ஓகேங்களா, இதுல v அப்படிங்கிறது வெலாசிட்டி. ஓகேங்களா, நான் மேக்ஸிமம் ஹைட் கண்டிஷனுக்கு எடுத்துக்கிறோம். அப்ப இந்த ஹைட்ல இருக்க அந்த ஒரு வெலாசிட்டி வந்து மேக்ஸிமம் வெலாசிட்டியா நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இந்த கண்டிஷனுக்கு. ஓகேங்களா, இப்ப வெலாசிட்டி அட் மேக்ஸிமம் இந்த இடத்துல என்ன வரும், வெலாசிட்டி அட் h/2 the whole ஸ்கொயர், அதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 10ன்னு, ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 3, அது கீழ இருந்து எவ்வளவு தூக்கி போட்டாங்கன்னு, மைனஸ் 2g h-க்கு பதிலா கேபிட்டல் h/2 ன்னு எழுதலாம். 2 கேன்சல் ஆயிடும். ஓகேங்களா, அப்ப இதோட வேல்யூ என்னது 10 ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் gh ன்னு இருக்கு. u ஸ்கொயர் மைனஸ் gh, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஹைட்டை பத்தி பேசியிருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட்ல ஃபைனல் வெலாசிட்டி 0. ஓகேங்களா, v ஓட வேல்யூ 0 ஆயிடும். அப்ப v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gh ன்னு யூஸ் பண்ணுவோம் ஃபார்முலா. ஆமாங்களா, அதே ஃபார்முலாவை மேக்ஸிமம் ஹைட்ல v ஈக்குவல் டு 0. அப்ப 0 ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gh. அதே u ஸ்கொயர் மட்டும் எழுதலாம்னா பிளஸ் 2gh ன்னு எழுதலாம். u ஸ்கொயரோட வேல்யூ இனிஷியல் வெலாசிட்டியோட வேல்யூ உங்களுக்கு 2gh ன்னு தெரியும். அதாவது u ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gh ன்னு ஒரு ஃபார்முலா எடுத்துருப்பீங்க. அதை ஜஸ்ட் u ஸ்கொயர் டேர்ம் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க u ஸ்கொயர் இருக்கு. அப்ப இன் டர்ம்ஸ் ஆஃப் u ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், 2gh ன்னு யூஸ் பண்ணலாம். இங்க 100 2g கேபிட்டல் h மைனஸ் gh. 2gh ல gh போச்சுன்னா gh மட்டும் தான் இருக்கும். அப்ப 100 ஈக்குவல் டு
GH னு வரும். அப்ப H மட்டும் வேணும் அப்படின்னா 100/10 னு வருங்களா? G ஓட வேல்யூ மல்டிப்ளிகேஷன் இங்க வரும்போது 10. ஓகேங்களா? அப்ப 10 மீட்டர் ஹைட்டோட வேல்யூ என்னது? 10 மீட்டர். ரொம்ப ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். ஓகேங்களா? என்ன கண்டிஷன் அப்படின்னா ஒரு பர்టిక్యులர் பொருளை ஒரு கீழ இருந்து கிரவுண்ட்ல இருந்து ஒரு பர்టిక్యులர் ஹைட்டுக்கு தூக்கி போடுறாங்க. half of the height அதோட ஸ்பீட் சம்திங் கொடுத்தாங்கன்னா டோட்டல் ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப half of the height-க்கான அந்த ஒரு வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி தெரியாது. அந்த ஒரு ஹைட்டை h/2 னு எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் இதோட வெலாசிட்டியோட வேல்யூவை எழுதிக்கிட்டேன். எழுதுனதுக்கு அப்புறம் u² மைனஸ் அந்த கேன்சல் ஆகிற டைம் வச்சுட்டேன். இவங்கிறது என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. இனிஷியல் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். u = √2gh. இதுல இருந்து கூட நமக்கு என்ன வேணும்? u² வேணும்னா என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணா 2gh கிடைச்சிரும். 2gh அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன வருது அப்படின்னா a body freely falling from a rest has a velocity v after it falls to a height h. The distance it has fall down from for its velocity to become double. அதாவது ஒரு பொருளை டிராப் பண்றாங்க ரெஸ்ட்ல இருந்து. ஓகேங்களா? டைமை பொறுத்து எங்கேயுமே சொல்லல. அப்ப வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? h = f = t plus half ad² தான். h = u² 0 மேல இருந்து கீழ வரும்போது பிளஸ் தான் வரும் g. அப்ப g v² = u². சாரி, மறுபடியும் வேற ஃபார்முலா. v² = u² minus 2gh தான் ஃபார்முலா. இனிஷியல் வெலாசிட்டி தெரியாது, which means 0. சாரி, இனிஷியல் வெலாசிட்டி 0, ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது. அப்ப v² = 2gh. இங்க மேல இருந்து கீழ வரும்போது பிளஸ். ஓகேங்களா? அப்ப பிளஸ் 2gh. இதுதான் நமக்கு கிடைக்கிற ஒரு ஃபார்முலா. அதாவது v வேணும்னா √2gh. அவங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? வெலாசிட்டி v ன்னு இருந்துச்சுன்னா ஹைட் h ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப vங்கற வெலாசிட்டிக்கு hங்கற ஹைட்னா வெலாசிட்டி டபுள் ஆச்சுனா, வெலாசிட்டி டபுள் ஆனா என்னது? 2v ன்னு மாறுனுச்சுனா என்ன ஹைட் இருக்கும்? ஓகேங்களா? நமக்கு இருக்க ஃபார்முலா v² = √2gh. ஓகே, ஐ மீன் 2gh v². அப்ப v1/v2 v1²/v2² = 2g அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். நம்ம என்ன பார்த்த மாதிரியே கான்ஸ்டன்ட் ரேஷியோ எடுக்கும்போது தேவைப்படாது. ஓகேங்களா? h1/h2. ஓகேங்களா? நம்ம எப்படி எழுதலாம்? v1ங்கிறது என்னது? வெலாசிட்டி v தான். அப்ப v² ரெண்டாவது வெலாசிட்டி 2v. அப்ப 2v the whole square = h1ங்கிறது ஸ்மால் h ன்னு எடுத்தா h2ங்கிறது இன்னொரு ஹைட் வந்து என்னன்னு கேக்குறாங்க. நான் அதை h' ன்னு வச்சுக்கிறேன். ஜஸ்ட் அது இந்த பக்கம் சால்வ் பண்றோம் அப்படின்னா v²/4 v² = h/h'. v² கேன்சல் ஆயிடுச்சு. நமக்கு h' தான் வேணும். h' இங்க கொண்டு வந்துட்டோம்னா 4h இங்க போயிடும். அப்ப 4 × h. ஓகேங்களா? 4 × h ன்னு வரும். ஓகேங்களா? எதுவும் பண்ணல, ஜஸ்ட் எந்த ஈக்குவேஷன் எடுக்கணுங்கிறது தான் முக்கியம். ஓகேங்களா? டைமை பொறுத்து இல்லை அப்படின்னா டைமை பேஸ் பண்ணி இருக்க ஈக்குவேஷனை எடுக்காதீங்க. அதுல இனிஷியல் வெலாசிட்டி இந்த கண்டிஷன் ஃப்ரீ ஃபாலுங்கும் போது 0. அப்ப 0 அப்படிங்கும்போது மீதி இருக்க டேர்ம் இது ஒன்று தான். இதுல வந்து கம்பேர் தான் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒருவேளை vங்கிற வெலாசிட்டியில கீழே வந்திருந்தா hங்கிற ஹைட்டுக்கு 2vங்கிற வெலாசிட்டியில எவ்வளவு ஹைட்ல இருந்து விட்டா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப அந்த ஒரு ஹைட்டை கண்டுபிடிக்கும் போது ரேஷியோ தான். ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் பேஸ் பண்ணிருக்காது. இங்க 2g ரெண்டுமே அது கான்ஸ்டன்ட். அப்ப அதை விட்டுட்டு ரேஷியோ எழுதும்போது v1² இங்க v² தான் இருக்கு. v1²/v2² = h1/h2. ஓகேங்களா? ஒருவேளை நீங்க இங்க ஸ்கொயர் எடுத்துக்காம வெறும் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இங்க ரூட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? √h ன்னு யூஸ் பண்ணணும். √h1/h2 ன்னு யூஸ் பண்ணணும். இங்க ஸ்கொயர் போடலன்னா இங்க ரூட் போட்டுக்கணும். ஓகேங்களா? எப்படி பண்ணாலுமே ஆன்சர் சேமா தான் வரும். ஆன்சர் என்னது? 4h ன்னு வருது. ஓகேங்களா? ஃபைனலா இன்னொரு क्वेश्चन பார்த்தறலாம் இந்த ஒரு கிளாஸ்ல. என்ன அப்படின்னா a stone is dropped. ஓகேங்களா? இந்த ஒரு क्वेश्चन வந்து JEE 2024ல வந்து இதே மாடல்ல கேட்டிருக்காங்க. இதே ஆன்சர் தான் வரும். இதுக்கான ஆக்சுவல் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா t = √t1 + t2 t1 × t2. இதுதான் இதுக்கான ஆன்சர். பட் கொஞ்சம் மட்டும் क्वेश्चन வேற மாதிரி இருக்கு. நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. சேம் क्वेश्चन தான், கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. இது வந்து JEE-ல கேட்ட क्वेश्चन இது ஒன் ஆஃப் தி வேற ஒரு क्वेश्चन. ஓகேங்களா? a stone dropped from a building of a height h and it reaches after t seconds on earth. ஓகேங்களா? டிராப் பண்ணும்போது t செகண்ட்ல கீழே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது? ஒரு பொருளை ஒரு பர்టిక్యులர் ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்க. இதுதான் அந்த ஹைட்னு வச்சுக்குவோம். இங்க இருந்து டிராப் பண்றாங்க, அது டைம் t ல கீழே வருது. ஓகேங்களா? hங்கிற ஹைட். ஓகேங்களா? மொத்த ஹைட் எவ்வளவு? h. ஓகேங்களா? hங்கிற ஹைட். ரெண்டாவது கண்டிஷன் என்ன சொல்லிருக்காங்க? from the same building if two stones are thrown. அதே இடத்துல இருந்து ரெண்டு ஸ்டோன்ஸ் த்ரோ பண்றாங்க. ஒன்னு மேலேயே இன்னொன்னு கீழே. ஒன்னு upwards and other downwards. ஒன்னு மேல இப்படி த்ரோ பண்றாங்க, இப்படி த்ரோ ஆயிட்டு இப்படி கீழே வரும். ஓகேங்களா? இப்படி போயிட்டு இப்படி வரும். இன்னொன்னு என்னது? அங்க இருந்து வேகமா கீழே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா?
படம் கொஞ்சம் பெருசா கூட வரையலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜஸ்ட் இதுதான் ஹைட் அப்படின்னா இங்க இருந்து ஒண்ணு டிராப் பண்றாங்க, இன்னொன்னு வேகமா இனிஷியல் வெலாசிட்டி, இங்க இனிஷியல் வெலாசிட்டி 0, இங்க இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, இன்னொன்னு என்னது அதே இனிஷியல் வெலாசிட்டியில மேல் பக்கமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஓகேங்களா, எல்லாமே சேம் இடத்துல தான் வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா, ஒன் அப்வர்ட்ஸ் அண்ட் அதர் டவுன்வர்ட்ஸ் வித் சேம் வெலாசிட்டி u. இதுவுமே uங்கிற வெலாசிட்டி தான், இதுவுமே uங்கிற வெலாசிட்டி தான். ஓகே, they reach the earth after time t1 and t2. இது வர டைம் t அப்படின்னா இது வந்து மேல அப்வர்ட் போறது t1 னும் டவுன்வர்ட் கீழே தூக்கி போறது t2ங்கிற டைம்லயும் கீழே வருது. மூணு வேற டைம்ல தான் கீழே வரும், அது நமக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன்னு டிராப் பண்றோம், இன்னொன்னு மேல தூக்கி போடுறோம், இன்னொன்னு வேகமா கீழே தூக்கி போடுறோம் அப்படின்னா ஒரே டைம்ல மூணு வேற டைம்ல ரீச் பண்ணும். ஓகேங்களா, அப்ப அந்த மூணு வெவ்வேறு டைமுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. t1 t2 ரெஸ்பெக்டிவ்லி கீழே இருக்கிறதுல எது பாசிபிள். ஓகேங்களா, அப்ப நம்ம டைமை பேஸ் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் எழுதுறோம், டைமையும் ஹைட்டையும் பேஸ் பண்ணி, டைமையும் ஹைட்டையும் பேஸ் பண்ணி இருக்கிறது half gt ஸ்கொயர், அந்த ஒரு ஃபார்முலா தான். அப்ப s equal to ut plus half gt ஸ்கொயர், இது காமன் ஃபார்முலா, half at ஸ்கொயர்னு வரும் காமன் ஃபார்முலா. இதுல இருந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னது, ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஃப்ரீ ஃபால் கண்டிஷனுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 0. ஓகேங்களா, அப்ப அந்த ஹைட் h ஈக்குவல் டு என்ன எழுதலாம், இது 0 ஆயிடும், 1/2 gt ஸ்கொயர். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு. ரெண்டாவது கண்டிஷன் மேல தூக்கி போறது, அப்வர்ட் மோஷன் வச்சுக்கலாம் uங்கிற வெலாசிட்டியில. ஓகேங்களா, இது u வந்து 0 கண்டிஷன். இதுவுமே அதே ஹைட் தான் இருக்கு, அப்ப h ஈக்குவல் டு u இன்டு t. என்னது இந்த இதுக்கு டைம் வந்து t1 னு கொடுத்திருக்காங்க, இதுக்கு தான் t னு கொடுத்திருக்காங்க. டைம் வந்து இதுக்கு t, இதுக்கு t1. ஓகேங்களா, அப்ப ut1 பிளஸ் மேல தூக்கி போடுறாங்கன்னு சொல்லிட்டோம். அப்ப மேல தூக்கி போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியல் வெலாசிட்டி அந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து மேல தூக்கி போடுற அந்த ஒரு கண்டிஷன் மைனஸ் u யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, மைனஸ் ut1 டிவைட் பை half gt ஸ்கொயர்ங்களா. நெக்ஸ்ட் இது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் என்ன பண்ணுவோம், மூணாவது கண்டிஷன் என்னது, கீழே uங்கிற வெலாசிட்டியில t2ங்கிற டைம்ல கீழே வருது அப்படின்னா h ஈக்குவல் டு ut கீழே தூக்கி போடும்போது பாசிட்டிவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளஸ் half gt ஸ்கொயர். இது ஈக்குவேஷன் 3. ஓகேங்களா, இந்த மூணு ஈக்குவேஷன் எப்படி இருக்கான்னு தெரியுதுங்களா, அவங்க கொடுத்த கண்டிஷனுக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் ஹைட் டைமை பேஸ் பண்ணி இருக்க ரிலேஷன் யூஸ் பண்ணி ஃப்ரீ ஃபால் கண்டிஷன் மேல தூக்கி போறது கீழே வருது. ஓகேங்களா, இப்ப ஹைட் எல்லாம் சேம் தானே, ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, இது ரெண்டுமே h ஈக்குவல் டு h நம்ம எழுத முடியும் தானே. அப்ப half gt ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் என்ன ஆகும், ஈக்குவல் டு மைனஸ் ut1 பிளஸ் half gt ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா, மைனஸ் half t1 சாரி மைனஸ் half gt ஸ்கொயர், half gt ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ut1. ஓகேங்களா, t1 தான் கரெக்டா எழுதணும், மைனஸ் ut1 பிளஸ் half gt1 ஸ்கொயர். ரொம்ப முக்கியம், t1 t2 யூஸ் பண்ணணும் இல்லைங்களா, t1 t2 யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நமக்கு ut1 அப்படியே வச்சுக்கலாம், ut1 அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1/2 g t ஸ்கொயர் மைனஸ் 1/2 g t1 ஸ்கொயர்னு கிடைக்கும். இதுல இருந்து காமன் என்ன வெளியே எடுக்கலாம், மைனஸ் ut1 ல இருந்து 1/2 g காமனா வெளியே எடுத்துட்டு t ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது என்ன எப்படி இருக்குன்னு புரியுதுங்களா, ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ரெண்டு ஈக்குவேஷன் இப்ப கம்பேர் பண்றோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், 1 3 கம்பேர் பண்ணலாம். இது 1 and 2 ஈக்குவேட் பண்ணிருக்கோம், இங்க 1 and 3, 1 and 3. ஏன்னா எதனால இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னா கொஸ்டின்ல பாருங்க எல்லாமே t ஈக்குவல் டு இருக்கு. ஓகேங்களா, எதனால t ஈக்குவல் டு, tங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அத t1 கூட t2 கூட கம்பேர் பண்ணிருக்காங்க. அப்ப t தான் நான் யூஸ் பண்ண போறேன் ரெண்டுக்குமே. ஓகேங்களா, ரெண்டுக்குமே அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1/2 gt ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ut2 plus 1/2 gt2 ஸ்கொயர். ஓகேங்களா, நமக்கு ut2 மட்டும் வேணும்னா இது என்ன பண்ணலாம், 1/2 gt2 ஸ்கொயர் மைனஸ் 1/2 gt ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்ப இதுல காமனா வெளியே எடுக்கலாம், 1/2 g இன்டு t2 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர். ஓகேங்களா, இங்க t ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர், இங்க t2 ஸ்கொயர் மைனஸ் t ஸ்கொயர். இது என்னது ut2. ஓகேங்களா, இங்க என்ன பண்ணிருக்காங்க, இதுக்கு மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு ரிலேஷன் கிடைச்சிருக்குது, ut1 ut2 ரெண்டுலயுமே காமனா half g இருக்கு. அதை கேன்சல் ஆகணும்னா நம்ம நார்மலா என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணா கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை சால்வ் பண்ணி இந்த மாதிரி கேட்குதான்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா, ஆக்சுவலா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன் இதை கொடுக்கல, அந்த JEE கொஸ்டின்ஸ்ல கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த 3 டைமும் வந்து இருக்கு அப்படின்னா இந்த டைம் ஓகேங்களா, டைம் தான் கேட்கறாங்க. இந்த ஒரு டீங்கிற டைமை கேட்கறாங்க. டீங்கிற டைமோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. அதுல வேற எதுவும் இல்லை. இதுல வந்து டீங்கிற வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லல, ஜஸ்ட் ரிலேஷனா கொடுத்துருவாங்க, இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, இப்போதைக்கு நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஒரு 2 ஈக்குவேஷன் வரைக்குமே சால்வ் பண்ணீங்க. ஏன்னா இந்த பேஜ் பத்தாது, நம்ம மீடியா சால்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கங்க. நான் இந்த ஒரு 2 ஈக்குவேஷன் மட்டும் இந்த இடத்துல எழுதிட்டு அழிச்சிடுறேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னது ut1 minus ut1 equal to 1/2 g into t square. ஜஸ்ட் ஃபுல்லா கூட எழுதணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த 2 ஈக்குவேஷன் நம்ம டிவைட் பண்ண இருக்கும். இது மேல வரும், இது கீழே வரும். 1/2 g யும் 1/2 g இங்க அடிச்சிரும். அப்ப நமக்கு என்ன வரும், minus ut1 divided by ut2 equal to t square minus t1 square divided by t2 square minus t square னு கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் அந்த ஒரு ஈக்குவேஷன் நான் இதெல்லாமே அழிச்சிடுறேன். ஜஸ்ட் காப்பி பண்ணலனா பாஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கங்க. இந்த 2 ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணிருக்கேன். மீதி என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாங்களா. இப்ப minus u t1 into t2 square minus t square equal to u t2 into t square minus t1 square. இப்ப உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா minus u t1 t2 square minus u into t1 t square equal to u t2 into t square minus u t2 into t1 square. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா t2 t1 t termலாம் ஒரு பக்கமும். ஓகேங்களா, u t1 t2 square. ஓகேங்களா, ஓகே, இதுல ஏதாவது காமனா வெளியில எடுக்க முடியுதான்னு பாருங்க. u t2 அல்லது ut இருக்கிறது 2 டேர்ம் இருக்குங்களா, வெறும் t மட்டும் இருக்கிறது, அது ரெண்டுத்தையும் ஒரு பக்கமும் மீதி எல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிடலாம். அப்ப minus u t1 t square minus u t2 t square equal to இந்த பக்கம் என்ன இருக்கு, minus u t2 t1 square minus u இந்த பக்கம் வந்தா plus u t1 t2 square. ஓகேங்களா, இதுல இருந்து காமனா என்ன வெளிய எடுக்கலாம், minus u வெளிய எடுத்துறலாம். t1 t2 minus u t square எடுக்கலாங்களா, ரெண்டுலயுமே t square இருக்கு. minus u t square வெளியில எடுத்தோம்னா t1 minus t2 ன்னு கிடைக்கும். ஆமாங்களா, t1 minus t2 minus u அப்ப பிளஸ் வந்துரும். ஆமாங்களா, minus u வெளியே எடுத்துட்டேன், t ஸ்கொயரையுமே வெளியே எடுத்துட்டேன். அப்ப என்ன வரும், சம்திங் இந்த t1 plus t2 வரும். ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் அழிச்சிடுறேன். ஓகேங்களா, இந்த பக்கம் என்ன வெளியே எடுக்கலாம் காமனா, minus u. ஓகேங்களா, t1 t2 வெளியே எடுத்துடலாம். -1 t1 t2 வெளியே எடுத்துடலாம். அப்ப மீதி இதுல என்ன இருக்கும், t1 இருக்கும். ஓகேங்களா, இதுல t1 இருக்கும், இங்க ஒரு பிளஸ் t2 இருக்கும். ஓகேங்களா, பிளஸ் t2 இருக்கும். ஜஸ்ட் கேன்சல் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் என்ன காமனா இருக்கு, t1 plus t2 minus u னா t square equal to t1 into t2 வருது. அப்ப t equal to root of t1 t2 னு வரும், root of t1 t2 னு வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் இத காமனா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஜஸ்ட் அதை சால்வ் பண்ணினா உங்களுக்கு ஃபைனலா என்ன வருது, t equal to root of t1 t2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் மீதி இருக்க क्वेश्चंस தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துக்கலாம். ஓகேங்களா, thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.